மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க நந்தன் பேசுகிறேன். ஸோ 2024 இஸ் ஹியர். புது வருஷம்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டு ஒரு ரெசல்யூஷன். இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டு போனோம். எனக்கு பர்சனலாக ரெசல்யூஷனில் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஜனவரி 1 ஒன்று எடுத்துகிட்டு அந்த ஜனவரி 10 மறந்து போயிட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறது வந்து வேஸ்ட். ரெசல்யூஷன் எடுக்கிறது ரெசல்யூஷன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஃபோக்கஸ்டாக அது 365 நாள் அட்லீஸ்ட் ஒரு 300 நாளாவது ஃபாலோ பண்ணணும். அது பேர் தான் ரெசல்யூஷன் எடுத்தே ஆகணுன்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. அது எல்லாருமே சொல்றாங்க, நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க, நான் எடுத்துட்டேன் நீங்க எடுத்துட்டீங்களா, அந்த மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். வை? பிகாஸ் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ரெசல்யூஷன் எடுக்கணும். இல்லையா அதை பத்தி விட்டுரும். அதுவா நடக்கும்போது கண்டிப்பா நடக்கும். அதுதான் ஒரு ரியல் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் ஒரு வருஷம் ஃபுல்லா எடுத்தாவே அது ஒரு ரொம்ப லாங் டர்மா இருக்கிறதுனாலயே நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன, ரெசல்யூஷன்றதை மந்த் எடுக்கணும். இந்த ரெசல்யூஷன் இந்த மாசம் ஃபுல்லாக நான் பண்றேன் 30 நாள் ஒழுங்கா பண்ணியாச்சா, ஓகே வெரி குட். அடுத்த மாசம் நான் இதை பண்றேன், அடுத்த 30 days நான் பண்றேன், வெரி குட். அப்படி பண்ணாலே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அதை எடுத்துக்கிட்டாலே அந்த 1 year அச்சீவ் பண்ண முடியும். அதை விட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக நான் பண்றேன்னு பார்க்கும்போது பெரிய மலை மாதிரி தெரியும். இந்த மலையை பிரேக் டவுன் பண்ணி 1 மந்த்தா 15 days கொண்டு போனா இந்த ரெசல்யூஷன் விஷயத்தை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் நான் நம்புறேன். சின்ன வயசுல காலேஜ்ல இப்போ அம்மா தெரிஞ்சவங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க என்ன அப்படின்னு. என்ன இனிமேலாவது சீக்கிரமா எழுந்திரிக்கணும், லேசியா இருக்கக்கூடாது, எல்லாத்துலயும் ஆக்டிவா இருக்கணும், அப்புறமா அம்மா அப்பா பேச்சு கேட்கணும், பொய் சொல்லக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கணும். அதெல்லாம் நம்மளால முடியாதுங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்ம பர்ஃபெக்டா இல்லையான்ட்டு. அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். எல்லாரும் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சா போதும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷனும் வந்து அலாரம் கிளாக்கும் ஒன்று தான். ஏன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். நம்ம ரெசல்யூஷன்ஸ் வந்து எப்படி எடுக்கிறோம்னா ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு எடுக்கிறோம். அப்போ அந்த ஒரு வருடம் என்னை பொறுத்த வரைக்குமான ரெசல்யூஷன் தான் இது. நான் எப்பவுமே எழுதி வைப்பேன் ஒரு பக்கெட் லிஸ்ட்னு. என்னன்னா நான் ஒரு சின்ன ஹெட்செட் வாங்கணும்னாலும் எழுதி வச்சிருவேன். இந்த தேதியில இந்த ப்ரைஸ்ல இந்த ஹெட்செட் வாங்கணும். அந்த மாதிரி எல்லா வருஷமும் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னு கேட்பாங்க. நானும் ஏதோ ஒன்று வைப்பேன். இந்த வருஷம் வெயிட்டை குறைக்கணும். அது சத்தியமா நடக்கிறது இல்லை, நம்ம கையில இல்லை. பிகாஸ் ஆஃப் அ ஜாப் ரொட்டீன், அப்புறமா அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பட் எல்லா வருஷமே நம்மள அந்த மாதிரி ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ திஸ் இயர் மை ரெசல்யூஷன் இஸ் டு நாட் கீப் எனி ரெசல்யூஷன். ஏன்னா நம்ம வந்து நம்மளை லிமிட் பண்ணக்கூடாது. எவ்ரி டே இஸ் ஆக்சுவலி நம்ம நினைக்கிறது நடக்கணும்னா நம்ம ஃபுல்லாக அதை வந்து அப்சர்வ் பண்ணி வி ஷுட் வாக் அலாங். நான் வந்து நியூ இயருக்கு எப்போவுமே ரெசல்யூஷன் ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா, அது எப்படின்னா ரெசல்யூஷன் எடுப்பாங்க, அந்த ரெசல்யூஷன் அடுத்த மாதம் காணாமையே போயிடும். ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுக்கிற ரெசல்யூஷனும் செம்ம ஃபன்னாக இருக்கும். தண்ணி அடிக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும், இதெல்லாம் எடுப்பானுங்க. அது எடுக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் அதை பற்றி ஃபாலோ பண்ணுறது எதுவுமே ஃபாலோ இருக்காது. எனக்கு வந்து அப்படி தான் அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு டைம் ரெசல்யூஷன் எடுப்பேன். பட் அதை வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணாமல் அப்படியே கேஷுவலான லைஃபுக்கு போயிடும். என்னோட லைஃப்பில் நான் எடுத்த ரெசல்யூஷன் என்னென்னா 2014 தான் ஃபஸ்ட்டு நான் இதை யோசிக்க ஆரம்பித்தோம். ஓகே, நம்ம லைஃப்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் யோசித்த விஷயம் வந்துட்டு யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் சரி, உங்கள் அப்பா அம்மாவும் சரி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ₹1 காசு வந்து அதை நீங்கள் ஏர்ன் பண்ணி சம்பாதிங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க. எனக்கு ஒரு ரெசல்யூஷன் காலகாலமாக இருந்துட்டு இருக்கு. இது வந்து நான் செய்யவே இல்லை, செய்யணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 கிலோவாவது ஒரு வருஷத்தில் குறைக்கணும்னு நினைப்பேன். எப்படியாவது ஒரு ஜிம்மை போய் ஜாயின் ஆகிடுவேன், ஒரு லேடிஸ் ஜிம் போய் ஜாயின் ஆகிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ஒழுங்காக போவேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று நல்லா சாப்பிடுவோம், சரி நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதம் ஓட்டுவோம். ஒரு மாதம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்னடா குறைச்ச 2 கிலோ கூட திருப்பி எடிச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி போவோம். திருப்பி போயிட்டு திருப்பி குறைக்கிறதுக்கு 1 கிலோ 2 கிலோ குறைக்கிறதுக்குள்ளேயே திருப்பி ஐயோ ஏதோ ஒன்று நமக்கு வேலையோ ஏதோ மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் வரும் இந்த கூட்டு நடந்துகிட்டே இருக்கும். போவோம் இருப்போம், இல்லை போகாமல் இருப்போம், அந்த மாதிரி போர் அடிக்கும். ஒரு நாள் எடுத்துட்டோம்னா 10 நாள் இருக்கணும்னு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். திருப்பி டிசம்பர் வரும்போது யோசிக்கும்,
என்னடா ஒரு வருஷமே போயிடுச்சு, 10 கிலோ குறைக்கணும்னு நினைச்சேன், இன்னும் 1 கிலோ கூட குறைக்கவே இல்லை. இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் இந்த ஜான்வரி ஆரம்பிச்சிருச்சுன்னு உடனே ஃபர்ஸ்ட் ஜிம் ஜாயின் பண்றோம், 10 கிலோ குறைக்கிறோம். இதுதான் ஒரு எண்ணமா வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் இந்த வருஷமும் நான் எடுத்திருக்கேன். இந்த வருஷமும் வெயிட் குறைக்கணும்னு நினச்சிருக்கேன். வெயிட் போட்டுருக்கேன், கொஞ்சம் வெயிட் குறைக்கணும்னு நினச்சிருக்கேன். அதுல 10 கிலோ குறைக்கணும்னு நினச்சிருக்கேன். ஐ விஷ் ஐ கேன் டூ இட். இந்த ரெசல்யூஷன் வந்து எப்படி எடுக்கணும்னா, இந்த வருஷத்துலேருந்து இப்போ லாஸ்ட் இயர் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை விட எக்ஸ்ட்ரா புதுசாக எதாவது கற்றுக்கணுங்கிற விஷயம் தான். அது எப்படி தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுதான் நான் பேஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது ரெசல்யூஷனுங்கிற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு. ஸோ இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா வந்து இது வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணதை விட நீ ஜாஸ்தி அச்சீவ் பண்ணுங்கிறது தான் என்னோட ரெசல்யூஷனாக எப்போவுமே இருக்கும். என்னோட ரெசல்யூஷன் வந்து எப்போவுமே எனக்கு நான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க், அதாவது ஆக்டிங்க்குன்னு சூஸ் பண்ணினதுக்கப்புறம் கண்டிப்பாக அதில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெஸ்ட் வில்லியாக வாங்கணும்னு, ஒரு பெஸ்ட் ஆக்டராக வாங்கணும், பெஸ்ட் ஹீரோயினாக வாங்கணும்லாம் போய் பெஸ்ட் வில்லின்ற ஒரு அவார்ட் வாங்கினேன். அது என்னோட ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் ஐ கன்சிடர் தட். டெய்லி ரெசல்யூஷன் எடுங்கன்னு சொல்லுவாங்க, நியூ இயருக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. டெய்லி she used to tell me take some resolution. ஒன் டே ஆச்சு உனக்காக ஸ்பெண்ட் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு, பாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணு, கொஞ்சம் ஓவராக சாப்பிடாத, லைக் ஜங்க் ஃபுட் சாப்பிடாத. ஏன்னா இப்போ எல்லாமே அந்த டைம்ல ஆச்சு ஜங்க் ஃபுட் ஆச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஜங்க் ஃபுட்டில் தான் எல்லாரும் வாழ்கிறாங்க. எல்லாரும் சொல்ல முடியாது மேபி. ஸோ கொஞ்சம் ஜங்க் ஃபுட் குறைச்சோம்னா நம்ம ஹெல்த் வைஸாகவும் சரி, மென்டலி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக, ஆக்டிவாக, ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் 2023 நான் யோசிச்ச விஷயங்கள் என்னன்னா, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம், ஏர்ன் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு செலவாயிட்டே இருக்கேன், நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் அதை யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு மணி வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் 2023 வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 to 16 lakhs நான் சேவ் பண்ணேன். அண்ட் அது இயர் எண்டில் தான் எனக்கு தெரியும் நம்ம காசு வந்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை விட பெஸ்ட்டாக வந்துட்டு அடுத்த வருஷத்தில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து படிக்கணும்னா அவ்வளோ பிடிக்காது. பட் எப்போ எனக்கு வந்து என் பாட்டி, எங்கள் அம்மா அப்பா, டீச்சர்ஸ் எல்லாருமே நீ தத்தி, உனக்கு மெமரி பவரே இல்லை, அதுக்குன்னு சில மெடிசன்ஸ், அதுக்குன்னு ஆல்மண்ட்ஸ், அப்படி வால்நட்ஸ் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ ஐ ஸ்டார்ட் ஃபீலிங் எனக்கு ஒரு மாதிரி நான் அவ்வளோ வீக்காக தத்தியா அப்படின்னு. அப்போ நான் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு நியூ இயர் டைம் தான் வந்தது. ஸோ ஐ டோல்ட் மை செல்ஃப் இந்த வருஷம் நான் நல்லா படிக்கணும், டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கணும்னு. அதுவும் இட் ஸ்டார்டட் ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து ஒரு ஆவரேஜ் 60% அவ்வளோதான் வாங்கிட்டு இருந்தேன். 9th to 10th போகிறோம்ல அந்த ஒரு வெக்கேஷன் இருக்குது, அப்போ நம்மளுக்கு 10th கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நான் வச்ச ரெசல்யூஷன் தான் நான் இந்த வருஷம் நல்லா படிச்சுட்டு அந்த பெரிய போர்டில் என் ஃபோட்டோ வரணும்னு. அண்ட் ஐ டிட் ஃபுல்ஃபில் மை ரெசல்யூஷன். 10th நான் வந்து டாப் 7 in my school. ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து. ஸோ அந்த ரெசல்யூஷன் ஃபுல்ஃபில் பண்ணேன். ஸோ இனி அது மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது லைஃப்பில். நீங்களும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன், ஒரு ரெசல்யூஷன் வச்சிங்கன்னா அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது ரொம்ப கண்டிப்பாக ஒரு நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக சாதிக்கலாங்கிறது நான் நம்புகிறேன். எனிவே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் என்னென்ன ரெசல்யூஷன் வச்சுருக்கீங்களோ அது என்ன மாதிரி போஸ்ட்போன் பண்ணாமல் அந்தந்த வருஷத்தில் அதை முடிச்சிருங்க. ஓகேங்களா? சரிகமா வியூவர்ஸ், எங்களோட சீரியல் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்கமிங் ட்விஸ்ட் எல்லாம் நம்ம சீரியல் வந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுக்கிற வழக்கம் இருக்கிறவங்க, நல்ல விஷயம். எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது நல்ல விஷயம் இல்லைன்னா கிடையாது, நல்ல விஷயம். ஏன்னா நம்மளை புஷ் பண்ண ஒரு விஷயம் வேணும் இல்லை. ஸோ அது அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் ரெசல்யூஷன். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் வந்து நீங்கள் லேக்கிங் ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்த ஏரியாலாம் நீங்கள் இன்னும் டிசிப்ளின்ட் ஆகணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, அது ஹெல்த்தாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் விஷயங்களாக இருக்கலாம், இல்லை பேசிக் டிசிப்ளினாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களோட ரெசல்யூஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மந்த்தாக அதை அப்ரோச் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.